லாஸ்ட் குரூப் 4 2024 கேட்ட ஒரு ரீசனிங் கொஸ்டினை பாருங்க. சண்டே வந்து ஈக்குவல் டு 2, டியூஸ்டே 3, தேர்ஸ்டே ஈக்குவல் டு 2. ஓகேங்களா, மண்டேக்கு என்ன வரும், இதுதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ 1 2 3 4. ஓகேங்களா, ஏபிசிடி 1 2 3 4னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க? சண்டேவை ஏன் 2ன்னு எடுத்திருக்காங்க, டியூஸ்டேவை ஏன் 3ன்னு எடுத்திருக்காங்கன்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு வவுல்ஸ் பற்றி தெரியணும். ஓகேங்களா, தமிழில் நம்ம உயிரெழுத்து எப்படி ஆகி சொல்கிறோமோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் ஓகேங்களா வவுல்ஸ் அப்படின்ற ஒரு 5 எழுத்துக்கள் இருக்குது. AEIOU. ஓகேங்களா, இந்த எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. AEIOU. இப்போது சண்டேவை எடுத்துப்போம். சண்டேல இந்த எழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குதுன்னு பாருங்கள். யூ இருக்குங்களா, இந்த யூ இருக்குது, இங்கே யூ. ஓகேங்களா, அதுக்கடுத்து தான் வேறு என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஸோ 2 எழுத்து இருக்கிறதால 2. டியூஸ்டேல பாருங்கள் TUE. ஓகேங்களா, யூவும் இருக்குது ஈயும் இருக்குது. ஓகேங்களா, யூவும் இருக்குது ஈயும் இருக்குது, 2 இருக்குது. அடுத்ததாக வேறு என்ன எழுத்து இருக்குது, ஏ இருக்குது. ஓகேங்களா, அப்போ மொத்தமாக 3 எழுத்துக்கள் இந்த வவுல்ஸ்லேருந்து 3 எழுத்துக்கள் இருக்கிறதால 3. அடுத்ததாக தேர்ஸ்டேல பாருங்கள் யூ இருக்குது, அடுத்ததாக ஏ இருக்குது, 2 எழுத்து தான் இருக்குது, அதனால் 2. இப்போ மண்டேக்கு வருவோம். மண்டேல பாருங்கள் ஓ இருக்குது. ஓகேங்களா, இங்கே இருக்கிற ஓ இருக்குது, அதுக்கு அடுத்ததாக ஏ இருக்குது. அப்போ 2 எழுத்து வரதால் மண்டேக்கு என்ன வரும்னா மண்டேக்கும் 2. ஓகேங்களா, வவுல்ஸை வச்சு தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின் நிறைய முறை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு 2-3 டைம் இதே மாடல் கொஷின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. வவுல்ஸ் AEIOU இதை வச்சு தான் சண்டேக்கு 2, டியூஸ்டேக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம மண்டேக்கு பார்த்தோன்னா எத்தனை வருது, 2 வவுல்ஸ் தான் இதில் இருக்குது. அதனால் ஆன்சர் ஆப்ஷன் பி 2.